ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து கேட்டாங்க, பருந்தூருக்கு வந்தார் அவர். நான் வந்துட்டு சிஎம் வந்துட்டுனாக்கா அது சந்தோஷம் தான். எங்களுக்கு எங்கள் ஊர்லேயே கிராமத்துலேயே நாங்களே இருந்துக்கோம். இப்போ திருவிழா வந்துருக்குறோம். இது 22 வருஷம் பொறுத்து இந்த திருவிழா நடக்குது. ரெண்டுமே சொல்லலாம். பல எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நரக ஆட்சி மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு நரகத்தில் வாயிற மாதிரி இருந்தது. முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து ஏர்போர்ட் வந்தால் வேறு கம்பெனிங்க வந்ததுன்னு சொன்னால், சிப்காட் வந்து சொன்னால் தண்ணி இங்கே சாக்கடை தண்ணி நாசமாகிடலாம், ஜனத்துங்கெல்லாம் சுத்தமாக போவான். எங்களை வந்து நிலம் வந்து மிரட்டியின் தோரணில் தான் எங்கள் கிட்ட இருந்து நிலத்தை வாங்கியிருக்காங்க. அதனால் ஒரு சிலர் பேரில் ஒரு 20-30 பேரில் கேஸே இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கேஸுக்கு போயின்னு தான் இருக்கோம். எங்கள் கோரிக்கை எங்களை சுற்றி இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கியாச்சு, வருது அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. எங்களுடைய நிலைமை என்னன்றது தெரியல. எங்களுக்கு போன வீடு எங்களுக்கு வரணும். இதுமாரி எங்கள் வீட்டுக்காரர் தெரியாது கொடுத்துட்டாரு, அது என் பசங்களாம் தெரியாது கொடுத்துட்டாரு. யார் என் பசங்களாம் கையெழுத்து யாரும் போடல, நாங்களும் போடல. இப்போ ஒரு 60 வயசு ஆகுது. சரி, நாங்கள் விவசாயம் தான் பார்த்துக்கிறோம். விவசாயம்னா நாங்கள் கூலி விவசாயம் தான் பண்ணுறோம், சொந்த நிலம்லாம் இல்லை. அதனால் எங்களுக்கு அந்த கூலி விவசாயம் பண்ணுறதுக்காவது எங்களுக்கு இடம் வேணும். கம்பெனியில் வந்து நாங்கள் என்ன வேலை செய்ய முடியும்? படிச்சுருந்தால் வேலை செய்யலாம், படிக்காதவங்க நாங்கள் என்ன வேலை செய்ய முடியும்? அதனால் எங்களுக்கு ஏர்போர்ட்டு வராதுன்னு தான் நல்லது. இதை நிறுத்துறாருன்னா முதலமைச்சருக்கு நன்றி. ஆட்சிக்கு வந்தால் ஏர்போர்ட்டை நிறுத்திடுன்னு இங்கே வந்து கோரிக்கை வச்சுட்டு போனார். அங்குள்ள அறுவை சிகிச்சையில் ஆகுரம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கிரியாஸ் 1 கோடிக்கும் மேலான வாடிக்கையாளர்களின் சந்தோஷத்தை கொண்டாடுகிறது. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நீங்க பரந்தூர்ல தான் இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் பரந்தூர் தான்மா. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? எங்கள் 3 தலைமுறையாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இங்கே தான் இருக்கீங்க. ஆமாம். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ஏர்போர்ட் வரதா இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நேற்று வந்து கைவிடப்பட்டதா வந்துட்டு சிஎம் சார் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த விஷயங்களை பார்த்தீங்களா? பார்த்தோம்மா. முதல்ல சிஎம் சார் வந்து பரந்தூரில் தான் வீனஸ் மண்டபத்தில் வந்து மீட்டிங் போட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். நிச்சயமாக நான் இருக்கும் வரை பரந்தூரில் ஏர்போர்ட்டில் ஒரு செங்கல்ல கூட நடவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதன் பிரகாரம் நடந்துக்கினார். எங்களை வந்து நிலம் வந்து மிரட்டியின் தோரணில் தான் எங்கள் கிட்ட இருந்து நிலத்தை வாங்கியிருக்காங்க. அதனால் ஒரு சிலர் பேரில் ஒரு 20-30 பேரில் கேஸே இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கேஸுக்கு போயின்னு தான் இருக்கோம். நிலங்களை வந்து நாங்கள் யாரும் விவசாயியாக விருப்பப்பட்டு தரல. நிலம் விவசாயம் செய்ய முடியாத வெளி முதலீட்டாளர்கள் மட்டும்தான் மனப்பூர்வமாக வந்து நிலத்தை கொடுத்துருக்காங்க. இங்கே விவசாயம் பண்ணுறவங்க யாரும் நிலத்தை விரும்பி கொடுக்கல. காவல்துறை மூலமாக தான் மிரட்டினாங்க. அதாவது நாங்கள் எந்த ஒரு போராட்டமும் பண்ண முடியல, வெளியே கொண்டுன்னு போக முடியல. போராட்டம் பண்ணவங்கள சட்டவிரோதமாக கூட்டம் கூட்டியது, உள்ளே வராமல் எங்கள் தடுத்தீங்க. நாங்கள் இங்கே நிலம் அழகத்துக்கு வர சொல்ல வரவிடாத அளவுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதுக்கு ஒரு கேஸும், நாங்கள் கூட்டம் எங்கள் ஊர் மக்கள் ஒன்றா நின்று பேசுறதுக்கு சட்டவிரோதமாக கூட்டத்தை கூட்டிங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு ஒரு 6-7 மாதமாக, அதாவது 2025 கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. STC 1116 கேஸ் நம்பர். அதை போட்டு இன்றைக்கும் நாங்கள் வாய்தாக்கு போயின்னு தான் வந்துன்னு இருக்கோம். இப்போ இந்த இடம் வந்து கைவிடப்பட்டனால வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனி அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கம்பெனி வந்தாலும் எங்களுக்கு லாஸ் தான். விவசாயம், அதாவது இன்றைக்கி காலகட்டம் அரிசி விலை ஒரு 25 கிலோ சிப்பமே வந்து 2000 ரூபாய் கிட்ட விற்குது. இன்னும் விவசாய நிலங்களை அழிச்சா இருக்க நம்ம சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லாமல் உணவு இல்லாமல் மற்ற நாடுகளை வந்து கையேஞ்சி தான் நிற்போம். அது இருக்கிறதுக்கு தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சிஎம் கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் பரந்தூர் சார்பில் சிஎம்க்கு சால்வை போட்டு மரியாதை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் சிஎம் சார் கிட்ட நீங்கள் கேட்குற விஷயம்? விவசாய நிலங்கள் பாதிக்காத அளவுக்கு
எந்த ஸ்டெப் எடுத்தாலும் சந்தோஷம் தான். நாங்கள் இங்கே இருக்கிற நிலங்கள் பெரும்பாலும் முப்போகம் பயிர் வைப்போம். எங்களுக்கு வந்து ஏரி பாய்ச்சலும் உண்டு, மின்சார வசதியும் உண்டு, அதனால பயிர் வச்சுருக்கோம். தளபதி ஃபஸ்ட்டு பரந்தூருக்கு வந்தார், வர சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து பரந்தூருக்கு வராதுன்றது நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதியும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் 2 தொகுதியும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிலங்களை வந்து கையகப்படுத்துகிறாங்க. இப்போ எங்கள் தொகுதியிலே வந்து அண்ணன் ரஞ்சித்குமார் அவர்களும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தென்னரசு அவர்களும் 2 பேருமே நாங்கள் ஜெயிக்க வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து வர சொல்லியே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, பரந்தூரில் கண்டிப்பாக ஏர்போர்ட் வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நேற்று வந்து அவர் அறிவிச்சது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாகிடுச்சு. நேற்று ஒரு தீபாவளி மாதிரி இருந்துச்சு. ஒரு ரொம்ப நாளாக தூக்கமே கிடையாது. எப்போ தூங்கினாலே என்ன ஆகும் ஏதாகுமோன்ற ஒரு இதுவாகவே இருந்தது. இப்போ நேற்று எல்லாமே ஊரே நல்லா தூங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சப்போர்ட்டு தான், ரொம்ப சப்போர்ட்டு. பழைய எம்எல்ஏ விட இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டு. பழைய எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியும் பார்த்திங்கன்னா ஒரு நரக ஆட்சி மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு நரகத்தில் வாயிற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெளியே வந்தாலே அப்படியே ஒரு புது உலகத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து திருவிழாலாம் போயிட்டு இருக்கு போல பயங்கரமா. ஆமாம், 21 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் திருவிழா பண்ணுறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு இப்போ 2019 பார்த்தீங்கன்னா பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் பண்ண முடியல. இன்னும் ஒரு சின்ன ஊர் வேறு, செலவு கொஞ்சம் அதிகன்றதால பண்ண வச்சு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஏர்போர்ட் கேன்சல்னோடனே ஒரு சந்தோஷமாகி போயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணதில் கொஞ்சம் அச்சப்பட்டுட்டு இருந்தோம். இவ்வளோ செலவு பண்ணிட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் ஊர் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இப்போ நம்ம திருவிழா பண்ண ஏர்போர்ட் கேன்சல் ஆனால திருவிழா கொண்டாடினால தான் ஏர்போர்ட் கேன்சல். ரெண்டுமே சொல்லலாம். சரி, இப்போ விஜய் சார் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா என்ன கோரிக்கையா இருக்கும்? அண்ணங்கிட்ட என்ன கோரிக்கைன்னா, இப்போ எங்கள் இடம்லாம் வந்து எடுத்துட்டாங்க, கைன்னு எடுத்துட்டாங்க, வீடும் ஒரு சில பேர் எடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போயிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்த எங்களுக்கே கொடுக்கணும் அவர். ஏன்னா நாங்கள் வந்து இடத்த நாங்கள் தரலை, எங்ககிட்ட இருந்து பிடுங்கிருக்காங்க. அது சாதாரண பிடுங்கல் கிடையாது. எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு கஷ்டப்படுற மக்களை வந்து எப்படி அடக்கி ஒடுக்குனாங்களோ அதே மாதிரி அந்த ஒரு அடக்க ஒடுக்கல் வந்து நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக அனுபவித்தோம். ஸோ அதனால் வந்து இடம் வந்து நாங்கள் தரலை, எங்கிட்டருந்து பிடுங்கிருக்காங்க. ஸோ பிடுங்கின இடத்த வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் எங்களுக்கே வந்து கொடுக்கணும். ஏன்னா விவசாயம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டு வில்லேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-50 வீடு தான் இருக்கும் இந்த ஊரில். இப்போது இந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் நீங்கள் போனால் தான் இன்னொரு ஊருக்கே போக முடியும். இப்போ இங்கேருந்து பரந்தூருக்கு போனோமா இருந்தால் 3 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து ஏகனாபுரம் போனோமா இருந்தால் 3 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு அகமாபுரம் போனோமா இருந்தால் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அப்படியே நெல்வாக்கு போனோமா இருந்தால் 3 கிலோமீட்டர் போகணும். குறைஞ்சது இந்த கிலோமீட்டர் இந்த 9-10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கு ஒன்லி விவசாயம் மட்டும்தான். நீங்கள் ட்ரோன் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வீடே இருக்காது. விவசாயம் மட்டும்தான் எங்களுக்கு. ஏரி நிலம் தான் இருக்கும். ஏரி, குளம், குட்டை, தாங்கல், ஆடு, மாடு, பயிர், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையே. இப்போ ஏர்போர்ட் வந்துச்சுன்னா எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கும்? ஏர்போர்ட் வந்துச்சுன்னா எங்கள் ஊர் தான் ஸ்டார்டிங். பரந்தூர் ஏர்போர்ட்டுன்றாங்க, ஆனால் பரந்தூர் ஏர்போர்ட் கிடையாது. பரந்தூர் பஞ்சாயத்தில் இருக்கிற நாகப்பட்டு இருந்தால் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. பரந்தூர் பஞ்சாயத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ எங்கள் ஊரில் இருந்து 8 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும். ஏர்போர்ட் வந்து ரத்து செஞ்சதுனால 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அந்த இடத்துல வந்துட்டு ஷிப்காட் வந்து வர மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா விவசாயிகள்கிட்டே அந்த இடத்த வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். 2ல் எது நடக்கும்னு நினைக்கிறேன்? ஒரே ஆப்ஷன் தான், விவசாயிகள் திருப்பி கொடுக்குறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போராட்ட தெரிஞ்ச எங்களுக்கு சிப்கார்டு போராட்ட தெரியாது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சிப்கார்டுக்கும் போராடுவோம். அது நாங்கள் ஏர்போர்ட்டுக்கே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. எடுத்தாச்சு, எதுக்கு நாங்கள் போராடணும்? விவசாய நிலத்துக்கு தானே போராடணும், வாழ்வாதாரத்துக்கு தானே போராடணும். இப்போ சிப்கார்டு எடுத்துகிட்டு போகிறது நாங்கள் ஏர்போர்ட்டே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அதனால் ஒரு பிடி மண்ணு கூட இங்கேருந்து அள்ள விட மாட்டோம். அது சிப்கார்டாக இருந்தாலும் சரி, அது எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் விமான நிலையமாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இது இடம் கிடையாது. இந்த இடம் மொத்தமே எங்கள் விவசாயம் எங்களுக்கு மட்டும்தான். இப்போ ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லி நேற்று சிஎம் சார் வந்துட்டு ஆமாம், அவங்க முதல்ல வந்து கேட்டாங்க. பருந்தூருக்கு வந்தார் அவர். நான் வந்துட்டு சிஎம் வந்துட்டுனாக்கா நிறுத்திட்டாரு. அது சந்தோஷம் தான் எங்களுக்கு. எங்கள் ஊர்லேயே கிராமத்துலேயே நாங்களே இருந்துக்கோம். இது ஏமாற்றி வாங்கினதெல்லாம் நாங்களே என்ன பண்ணுறது? அது அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்தீங்க? எங்களை வரல நாங்கள் ஒரு ஏக்கரா கொடுத்தோம், ஒரு வீட்டை கொடுத்துட்டோம். அப்படியா? ஆமாம், வீடு கூட இப்போ எங்களுக்கு இல்லை. அப்போ 60 ஒரு சென்ட்டு 60 ரூபா 60,000 வாங்கிக்கினாங்க. இப்போ நாங்கள் வாங்க போகிற இடத்தெல்லாம் ஒரு சின்ன இடம் வாங்கி ஒரு வீடு கட்டினா கூட மொத்தம் சேர்த்து வித்தம் போரு. கைனி வீடுலாம் கட்ட முடியல. வீடை நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொன்னதுக்கு, நீங்கள் கொடுக்கலனாக்கா நாங்கள் கையோட கைனி சேர்த்து நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாலும் பயந்துன்னு கொடுத்துட்டு வந்துட்டார் என் வீட்டுக்காரு.
பசங்க திட்டினாங்க ஏன் கொத்தன்ட்டு வீடு கூட நம்ம உட்கார எடுத்து நீ ஏன் கொடுத்த அவங்க போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அன்றைக்கி இருக்கிறது கூட இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படி பயந்து மேட்டி வாங்கிக்கினாங்க எங்களை மேட்டி வாங்கிக்கினாங்க. இப்போ வந்து இந்த கைவிடப்பட்டாலுமே பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சிப்கார்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி. சிப்கார்டுலாம் அவங்க வந்தாக்கா ஊர்லாம் நல்லா இருக்காது. சிப்கார்டு கூட வரக்கூடாது. விவசாயம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் கோரிக்கை வந்து விவசாயம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் விவசாயத்துக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க. எல்லாம் இதுமாரி கோர்ட்டில் போட்டுருவோம் என்ன பண்ணுவாங்க ஜனங்க பயந்து நல்லா ஓடி குத்துட்டு வந்துடுச்சு. என்ன பண்ணுவாங்க எல்லாம் பயம் கட்டது தானே. கோர்ட்டில் போட்டுறோம் என்ன பண்ணுறது. படிக்காது எத்தி நிற்கிது தெரியாது உலக அனுபவம் தெரியாது எப்படிக்குது. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அங்கே போனாக்கா வாங்கவே முடியல ஒரு இடம் கூட. ஒரு 2 சென்ட் வாங்க முடியல. இங்கே 10 சென்ட் விற்று எடுத்து போனா கூட 1 சென்ட் வாங்க முடியல, 1/2 சென்ட் வாங்க முடியல. அவ்வளோ விலை விற்கிது அங்கெல்லாம் போனாக்கா. நீங்களும் விவசாய குடும்பம்? நாங்களும் விவசாயம் தான் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சிஎம் சார்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறதுனா என்ன கோரிக்கை அப்படின்னு இதை எடுத்து? விவசாயம் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். எங்களுக்கு போன வீடு எங்களுக்கு வரணும். இதுமாரி எங்கள் வீட்டுக்காரர் தெரியாது குத்துட்டாரு. அது என் பசங்களாம் தெரியாது குத்துட்டாரு. என் பசங்களாம் கையெழுத்து யாரும் போடல, நாங்களும் போடல. அவர் மட்டும்தான் போட்டு குத்துட்டு வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் சேகர். நான் காஞ்சிபுரம் இந்த ஊருடைய மாப்பிள்ளை. சரி, நாகப்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்கீங்களா? நாகப்பட்டத்தில் தான் இருக்கு. நாகப்பட்டு ஊரில் தான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் நாகப்பட்டு இருக்கு. சரி, எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காஞ்சிபுரம். இது என்னுடைய தாய் வீடு, எங்கள் அம்மாவுடைய அம்மா வீடு. சரி, பல தலைமுறைகளாக இருக்கீங்க? இருக்கு, பல தலைமுறை இருக்கோம். இப்போ வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க இல்லையா. ஒன்று ஏர்போர்ட் வருதுன்னு ஒரு சைடு வந்து சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க, இன்னொரு சைடு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. என்ன அப்படின்னா ஏர்போர்ட் வரலைனாலுமே சிப்கார்ட் மாதிரியான விஷயங்கள் வந்துடும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? சிப்கார்ட்டு கொண்டாடுறதுக்கு லேண்ட் அக்வர்ட் பண்ணல, பியூர்லி ஏர்போர்ட் வருது தான் சட்டம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஏர்போர்ட் வரலைன்னா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதாங்க சட்டத்தில் இடம் இல்லை. சட்டத்தில் இடம் இல்லை மீன்ஸ் அவங்க அக்வயர் பண்ணும்போது பியூர்லி ஏர்போர்ட் தான் பண்ணிக்கிறதா இன்றைக்கி வர பேப்பர்ஸ்லேயே ஏற்கனவே கொடுத்ததுலேயே இருக்குது. இவங்க எந்த அரசாணை மறுபடியும் திருத்தி மறுபடியும் வந்து நம்ம இது கொண்டாந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வந்து இதுக்கு பதில் இதை கொண்டாடலாம் அப்படின்னு வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டு கூட கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம தடுக்க முடியாது. இன்றைக்கி ஸ்டேஜ் வந்து ஏர்போர்ட் தான் வரணும்னு இருக்குது. அவர் வந்து விவசாயத்துக்காக மெயினாக பார்த்தாரு. அந்த விவசாயத்தில் வந்து அவங்களுக்காக பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு அவர். பட் அவருடைய மனநிலைன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால சிஎம் எடுக்கிற முடிவு நம்ம எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஆமாம், நாகப்பட்டு மக்களா உங்க மக்கள் சைடுல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா என்ன கோரிக்கை சிஎம் சார் கிட்ட வைப்பீங்க? சிஎம் சார் கிட்ட வைக்கணும்னா அந்த நிலத்தை யார்கிட்ட அக்யூர் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதனா ஒரு நாமினலாக ஓரளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு மறுபடியும் திரும்ப கொடுத்தா நல்லா இருக்கும். விவசாய நிலத்தை அவங்கள்ட்ட சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில் விவசாயம் பண்ணால் ஒரு நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்குரியதை வந்து நாங்கள் திருப்பி கட்டினோம்னாலும் அது கட்டுறதுக்கு ரெடி. ஆந்திராவில் இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆந்திராவில் இந்த மாதிரி எடுத்து அந்த இடம் வேணான்னு தீர்மானிக்கப்படும்போது திருப்பி கொடுத்துருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா உங்க பேரு? என் பேர் வேழவேந்தன். பரந்தூர்ல தான் இருக்கீங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்கள் வந்து எனக்கு அப்பா இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு 60 வயசு ஆகுது. சரி. நாங்கள் விவசாயம் தான் பார்த்துக்கிறோம். விவசாயம்னா நாங்கள் கூலி விவசாயம் தான் பண்ணுறோம். சொந்த நிலம்லாம் இல்லை. அதனால எங்களுக்கு அந்த கூலி விவசாயம் பண்ணுறதுக்காவது எங்களுக்கு இடம் வேணும். இப்போ சிஎம் வந்து நிறுத்துறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா? சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம். ஓகே. இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் கேசங்கையமாக போய் வந்து தான் இப்போ கொடுத்துட்டாங்க. அதாவது வெளியே வாங்கி வச்சுருந்தாங்களா அவங்க கொடுத்துட்டாங்க. உள்ளூர்லதவங்க கொடுக்கல. ஏதோ கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. மீதி வெளியிலேருந்து பக்கத்து டவுனுங்கள்லேருந்து வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல அவங்க வரையும் கொடுத்துக்கிறாங்க. மீதி நிலம் இருக்குது, கொடுக்க வேண்டியது இருக்குது. போலீஸ் மிரட்டல் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ இடம் கொடுத்துருக்கீங்க? நான் இடம் கொடுக்கலங்க. நீங்கள் கொடுக்கல? நான் இப்போ எனக்கு நிலம்லாம் இல்லை. சரி. கூலி விவசாயம் தான். அதாவது விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட போய் நாங்கள் கூலி வேலை செய்வோம். அவ்வளோ. இப்போ ஏர்போர்ட் கட்ட வேண்டி இருந்தது வந்து கைவிடப்பட்டது வந்து நல்லதாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி கெட்டதாக பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? நல்லது தான். எங்களுக்கு ஏர்போர்ட்டு நின்றுட்டா நல்லது தான். நல்லது. ஆமாம். அப்படி இருந்தால் இப்போ வேறு ஏதாவது கம்பெனிஸ் வருமே, அது ஓகே? கம்பெனியில் வந்து நாங்கள் என்ன வேலை செய்ய முடியும்? படிச்சுருந்தால் வேலை செய்யலாம், படிக்காதவங்க நாங்கள் என்ன வேலை செய்ய முடியும்? அதனால் எங்களுக்கு ஏர்போர்ட்டு வராதுன்னு தான் நல்லது. இதை நிறுத்துறாருன்னா முதலமைச்சருக்கு நன்றி. சரி. இப்போ சிஎம் சார்கிட்ட உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? இதை எடுத்து அதான் இந்த இடத்த நிறுத்தினாருன்னா அவருக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும். இது நிறுத்திட்டாரு, இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி
அதான் விவசாயம் தான் பண்ணணும். விவசாயம் தான். இப்போ நாங்கள் வந்து விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டு இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு அரிசி இல்லை, அதை எங்களால் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் இதை விவசாயம் நின்றுட்டா எங்களுக்கு சந்தோஷம். ஐயா இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்கள் இங்கே பிறந்து இந்த ஊரில் வளர்ந்தது தான். 70 வயசு ஆகுது. ஓகே, இங்க வந்து ஏர்போர்ட் வரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த வேலைகள்லாம் நிப்பாட்டுறதா வந்துட்டு சிஎம் விஜய் சார் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோங்க. இங்கே வந்து இங்கே வீணஸில் வந்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஏர்போர்ட்டை நிறுத்திடுவேன்னு இங்கே வந்து கோரிக்கை வச்சுட்டு போனார். அதனால் ஜனங்க வந்து நம்பினாங்க. அதுமேல்பட்ட அதிகாரிங்களாம் வந்து நாங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சாகி போச்சு விஆவங்களாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஆவங்க வந்து எங்களாம் இருந்து இடங்கள்லாம் வாங்கி எங்களுக்கு தான் நாங்கள் தான் நிலம் கொடுத்துருக்கோம். அதில் நான் எங்களுக்கு வந்து 3 ஏக்கராவில் வந்து ஒரு 33 சென்ட் தாங்க போச்சு. சாராக போச்சு, மிச்சதெல்லாம் மேலே நின்று போச்சு, கீழே பக்கம் போயிடுச்சு. 20,000 ரூபாய் 18,000 சில்லறையா என்னமோ கொடுத்துட்டாங்க. அப்போ போட்டாங்க எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. அதோட நாங்கள் வந்து இருக்கிற கண்டி வேறு எதுவும் செய்ய முடியல. எங்கள் பரந்தூரில் வந்து கொஞ்சம் நிலம் தான் போகுது, ஒரு 100 பேருக்கு மேலே போகுது. மற்றதெல்லாம் மேலாண்ட நின்று போகுது, கீழாண்ட பக்கம் தான் போகுது. அதனால் நாங்கள் நேற்றுலேருந்து தான் அறிக்கை கொடுத்துக்குறாங்க, ஏர்போர்ட் கைவிடப்பட்டதுன்னு. ஏர்போர்ட் வந்தாவே வேறு கம்பெனிங்க வந்ததுன்னு சொன்னால், சிப்காட் வந்து சொன்னால் தண்ணி இங்கே சாக்கடை தண்ணி நாசமாகிடு, எல்லாம் ஜனத்துங்கெல்லாம் சுத்தமாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கார் பேர் சேகர், என் பேர் ராஜேஸ்வரி. சரி, நாகப்பட்டில் தான். நாகப்பட்டில் நாங்கள் காஞ்சிபுரம் வந்தாங்க. இது அம்மா வீட்டு திருவிழாக்கோசம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கள் அம்மா வீட்டு இங்கேயா இங்கே 62 வருஷமாக இங்கே பிறந்து வளர்ந்தது இங்கே தான். வாழ்ந்தது மாமியார் விட்ட வாழ்ந்தோம். இப்போ திருவிழா வந்திருக்கிறோம். இது 22 வருஷம் பொறுத்து இந்த திருவிழா நடக்குது. ஏன் இப்போ இந்த திருவிழா நடக்குது? என்ன காரணம்? இது நிறைய பேர் இந்த ஏர்போர்ட் கேன்சல் ஆனால திருவிழா நடக்குது, இல்லை திருவிழா நடந்தனால தான் ஏர்போர்ட் கேன்சல் ஆனதுனாலையோ ஏர்போர்ட் வர்றதுனாலையோ இல்லை. இப்போதான் இந்த ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்கு, ஊர் பிள்ளைங்களுக்கு இல்லை இதை செஞ்சு பார்க்கணும், அதனால் நம்ம இன்னும் முன்னேற்றம் ஆகுமா, எப்படி ஆகும், இவ்வளோ நாள் இல்லாத இருக்குதுன்னு ஒரு திறமையால் தான் இப்போ கொண்டாடுறாங்க. ஏர்போர்ட்டு போய் நம்ம சாமி கும்பிட்றதுனால நின்றுடும், சாமி கும்பிட்றதுனால ஏர்போர்ட் வந்துடும், அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் அந்த பாதியும் இருக்குது, தெய்வம் பாதியும் இருக்குது, மனிதர் பாதியும் இருக்குது. அதனால் கும்பிடாதனால 2 வருஷம் 22 வருஷம் தள்ளி இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு தெய்வம் செய்யணும்னு நினச்சா. எப்போ பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அப்போ கேட்டாங்க, ஒரு கோரிக்கை வச்சாங்க, அப்போ இல்லாத போச்சு. அப்போ தவிச்சிச்சு. தெய்வம் தான் மனசால் தவிதா நமக்கு தெரியாது அது. ஆனால் இந்த 22 வருஷம் பொறுத்து இப்போ செய்கிறாங்க. செய்கிறதுனால நாங்கள் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். எங்கள் கோரிக்கை எங்களை சுற்றி இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கியாச்சு, வருது அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. எங்களுடைய நிலைமை என்னன்றது தெரியல. அதுக்கு உண்டான என்ன செய்யணும்? எங்களோட நிலைமை கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு வந்து 7 ஏக்கரா எங்களுடைய இது 7 ஏக்கரா கொடுத்துருக்குறோம். எங்கள் வாழ்வாதாரம் எதுவும் தெரியாது. எனக்கு வந்து ஒரு இது கொடுக்குறேன்றாங்க பாரு, குடும்ப தலைவிக்குன்னு போடுறாங்கள்ல, அது எனக்கு வரல. எனக்கு முன்ன போட்டதும் வரல. இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு தானே அவர் சொன்னார். ஆனால் வரல, எனக்கு நிச்சயமாக வரல. என்னுடைய இதுக்கு ஒரு மாதத்துக்கு 2000க்கு மேலே மாத்திரை செலவு எனக்கு ஆகுது. இருந்தாலும் எனக்கு அது வரல. இவர் வந்தாலும் செய்வார். என்ன சொன்னார்? அவர் தான் செய்யலை. செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் நான் இந்த மாதம் நான் எழுத போகிறேன். எழுதி எனக்கு வரலன்னா இதே மாதிரி பேட்டி எடுத்தா கூட கண்டிப்பாக நான் சொல்லுவேன். என்ன, எனக்கு அது ஒரு கோரிக்கை. அப்போல்லாம் அவர் செஞ்ச கோரிக்கைலாம் செய்வாரா? இப்போ வந்து இப்போ ஏர்போர்ட் கைவிடப்பட்டது ஒரு சைடு நல்லதாகவும் பார்க்குறாங்க, இன்னொரு சைடு சிப்காட் வரும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குல்ல. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? தெரியலையே என்ன பண்ணுவாங்கன்றது. நம்ம என்ன பண்ண, சுற்றி நிலத்தை கொடுத்தாச்சு, நடுவே வீடு இருக்குது. வீடு வச்சுக்கின்னு எதுவும் வந்தாலும் எங்களுக்கு கஷ்டம் தானே. அதுக்கு உண்டான பொருளாதாரம் நீங்கள் தான் தேடி கொடுக்கணும். நாங்கள் என்ன தேடி முடியும்? நாங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் என்ன செய்ய போகிறீங்க சொல்லு. கோரிக்கை வச்சு எவ்வளோ முட்டி மோதி பற்றி இல்லை, சுற்றி வாங்கியாச்சு. நடு தீவு மாதிரி இருக்குது இப்போ எங்கள் வீடு. இப்போ ஏர்போர்ட்டு வரல, கம்பெனி வருது, அது வருதுன்னா அந்த கம்பெனி வர்றதுக்கு உண்டான வால்யூவேஷன் என்னவோ அவர் செய்ய வேண்டியது தான் முதல்வர். அவ்வளோ. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர்? புஷ்பராஜ். இங்கே தான் இருக்கீங்களா? பரந்தூர் இங்கே தான் மேடம். எத்தனை வருஷமா இருக்கீங்க? எங்கள் தாத்தாக்கு அப்பா, எங்கள் அப்பா, நான் தலைமுறை பல தலைமுறையாக நம்ம இங்கே தான் இருக்கோம். சிறப்பு. இப்போ வந்து ஏர்போர்ட் வரதா இருந்தது, நிறைய பிரச்சனைகள்லாம் போய் இப்போ வந்து நேற்று சிஎம் சார் வந்துட்டு அது கைவிடப்படுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி இருக்கு? என்ன பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் சார் நீங்கள் பரந்தூர் தானா? நான் பரந்தூரில் நாகப்பட்டுக்கிறேன். பரந்தூர் பஞ்சாயத்தில் நாகப்பட்டு.
இங்க எத்தனை வருஷமா இருக்கு? இங்கே வந்து நாங்கள் ஒரு 6 தலைமுறையாக இருக்கோம். 6 தலைமுறையா இருக்கீங்களா? இப்போ வந்து இந்த ஏர்போர்ட் வந்து கட்டுறதா இருக்கட்டும், கட்டுறதா பேசிட்டு இருந்தாங்க. நேத்து வந்து சிஎம் அவர்கள் வந்து அது கைவிடப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல உங்க பார்வை? இந்த திட்டம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு தகுந்த திட்டம் கிடையாது. இது முழுக்க விவசாய இடம், நீர்நிலைகள் அதிகமாக இருக்கு. இந்த திட்டத்தில் ஒரு 23 ஏரி குளங்கள் வந்து மொத்தமே வந்து டெமாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த திட்டத்தை கைவிட்டது வந்து ஒரு நல்ல விஷயம். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, சென்னைக்கே நல்ல விஷயந்தான். ஏன்னா கூவம் ஆற்றோடைய ஆற்றுக்கு வர மெயினான தண்ணி வந்து எங்கள் இந்த திட்டத்தோடைய 2 ரன்வேல தான் வருது. 2 ரன்வேலையுமே கவர் ஆகி போகுது. ஸோ சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட்டுமே நம்ம இப்போ ஒரு ஆற்றுக்குள்ளே வச்சுருக்கோம். இங்கே வர ஏர்போர்ட்டுமே செகண்ட் ஏர்போர்ட்டுன்னு வர சொல்ல அதோட பெட்டராக இருக்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதையுமே வந்து இன்னொரு கால்வாயில் வைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல வந்து நம்ம மினிமம் 8 மாதம் தண்ணி போகும். அந்த கால்வாயில் ஒரு வருஷத்தில் 8 மாதம் தண்ணி போகும். அந்த இடத்துல மறுபடியும் எடுத்து வந்து வைக்க வேண்டியது வந்து ஒரு கரெக்டாக இருக்காது. ஆல்ரெடி தண்ணியில் இருக்குது. வருஷத்துக்கு 2 வருஷம் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நம்ம ஏர்போர்ட்டை மூடி வைக்கிறோம். அப்படி இருக்க சொல்ல ஒரு அதை விட பெட்டரான ஒரு இடத்துல தான் எடுத்துன்னு போயிட்டு அதை வைக்கிறது தான் அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இது முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணுற இடம். விவசாயத்தை முழுக்க முழுக்க அழித்து ஒரு விமான நிலையம் எடுத்துகிட்டு வர்றது வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ விமான நிலையம் வந்து கைவிடப்பட்டது வந்து நல்லதுன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் வந்து சிப்காட் போன்ற நிறுவனங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்த சிப்காட்டுக்கும் செட் ஆகாது. ஏன்னா நம்ம முதல்ல சொன்னது தான் விவசாய இடம். ஏர்போர்ட் வந்தா என்ன, சிப்காட் வந்தா என்ன, எல்லாமே ஒன்று தான். எல்லாமே நிலத்தை வாங்கிட்டாங்க இல்லையா? நிலத்தை எங்ககிட்ட வாங்கினது வந்து ரொம்ப உண்மையாக ஓப்பனாக சொல்ல போனால் கடந்த 5 வருஷமாக எங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. போலீஸை வச்சு அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. ஏன்னா அவங்களுமே வர சொல்ல நாங்கள் என்ன பண்ணுறது, மேலே இருந்து ப்ரெஷர் அப்படி தான் சொல்லிடுறோம். நீங்களும் போராட்டத்துக்கு போனீங்களா? எல்லா போராட்டமும் நாங்கள் எல்லாமே கும்பலாக தான் பண்ணோம். எல்லா போராட்டமே பண்ணோம். போராட்டம் பண்ணி வீட்டிலேருந்து வெளியே வந்த வாசல்லே அரெஸ்ட்டு. நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துருச்சு. இப்போது ஏர்போர்ட்டுக்காக போராடினீங்க, இப்போ அது கைவிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் சிஎம் சார்? இப்போது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை என்னென்னா, இந்த இடத்த வந்து எங்ககிட்ட நாங்கள் விருப்பப்பட்டு கொடுக்கல. இந்த மாதிரி மிரட்டல் ஹோட்டலுக்கெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுத்தோம். இதில் வந்து ஒரு 50% இடம் கொடுத்துருப்பாங்க. முழுமையாக எல்லாத்தையுமே விவசாயிகளுக்கு ஒப்படைச்சு, இது விவசாய பூமி, விவசாயிகளுக்கு ஒப்படைச்சாதான் முதல்வர் வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்தார். பெரிய விஷயம். அது முழுமையாக நிறைவேறணும்னா இந்த இடத்த வந்து மறுபடியும் நிலங்களை விவசாயிகள்கிட்டயே திரும்பி கொடுக்கறது தான் நல்லது. அம்மா உங்கள் பேர்?